ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாரதியில் ஒரு புது மாடல் ஷிஃப்ட்டு ஃப்ரெண்டோட கார் அது. இதில் வந்து பாருங்கள், எல்லாமே ஸ்டேரிங் கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறாங்க. ப்ளூடூத் இருக்குது, கால் அட்டன் பண்ணலாம், மியூட் பண்ணலாம், செட்டை மியூட் பண்ணலாம், எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த பாட்டம் வருது, ஏசி அட்ஜஸ்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, நான் இங்கே இருக்கு கீழே. அப்புறம் அதான் வேறு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து சார்ஜபிள் பண்ணிக்கலாம், எல்லாமே இன்பில்ட்டு. கிட்டத்தட்ட நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம் காருக்கு. 8,35,000 வருது, இன்க்ளூடிங் எல்லா அசசரிஸும் சேர்த்து. அசசரிஸ்னா உங்களுக்கு மேட்டு எல்லாமே வந்துடும், அதில் இன்க்ளூட் ஆகிடும். சீட்டு கவர் வந்து இந்த சீட் கவர் காமிங்க, இது ஒரிஜினல் கிட்டத்தட்ட. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மாருதி அரீனான்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மாருதி கம்பெனிஸ் ரெண்டா, நெக்ஸான்னு ஒன்று மாறுது, அரீனான்னு ஒன்று மாறுது. அந்த அரீனா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவர் போட்டிருக்க பாருங்க, இது கூட அவங்களே ஸ்டிச் பண்ணி தர்றாங்க, குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த காரை பற்றி நம்ம பார்க்கணுன்னா, இந்த காரில் அட்வான்டேஜ் என்னென்னா, ஆர்பிஎம் கொஞ்சம் கூட்டியிருக்கிறாங்க ஷிஃப்ட் பழையதுல இருந்து. நிறைய பேர் ரிட்ஸோட இன்ஜின்னு ஒரு ரூமர் வருது, அது தகவல் போய். மாருதி ஷிஃப்ட்டுக்கு உண்டான இன்ஜின் தனி. ஏன்னா இது 180 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி ரூமருக்கு வர்ற மாதிரி ரிட்ஸோட இன்ஜினாக இருந்தால் 120 கிலோமீட்டருக்கு மேலே அந்த இன்ஜின் போகாது. ரெண்டாவது, இதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. தேர்டில் நான் எப்போவுமே சொல்லியிருக்கிறேன், தேர்டில் போகணுன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இது வந்து தேர்டில் போகணுன்னா 40ல் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி இது ஆர்பிஎம், விஹெச்பி பவர், டார்க் எல்லாம் கூட்டியிருக்கனால இந்த காருக்கு மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், இப்போ இதை காட்டுறாங்க, இதில் ஒரு ஆரோ வேற வரும். இந்த 210 தெரியுது பாருங்க, 210, அதாவது 21 கிலோமீட்டர் ஆவரேஜ் கிடைக்குது டீசலுக்கு. அது உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கலாம். இது 21 உங்களுக்கு தெரிகிறது வந்து அது தெரியுது பாருங்க, 21 ஆவரேஜ். ஒரு லிட்டருக்கு 21 கிலோமீட்டர்னு காட்டிடும். நீங்கள் ஒழுங்காக ஓட்டினீங்கன்னா 22 ஆகும். நல்லா டிரைவ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா 25 வரைக்கும் எடுக்கலாம் ஆவரேஜ். நீங்களே கண்ணு கூட பார்த்துக்கலாம். நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணணும், கவர் எவ்வளவு போட்டிருக்கணும் மெஷர் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட் வந்து இதிலேயே வந்துடும். இந்த ஆவரேஜ் இந்த 21 இப்போ கிடைக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஓட்டுறவங்களுக்கு. மண்டையில் வந்து யோசிக்க வேண்டாம், இது 15 கிடைக்குமோ 16 கிடைக்குமோன்னு. அதுக்குண்டான எவிடன்ஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 30, அதாவது தேர்ட் கியரில் போனீங்கன்னா 40ல் தான் இதில் சேஞ்ச் பண்ணணும். ஃபோர்த்து கியருக்கு 50ல் போய் தான் சேஞ்ச் பண்ணணும். ஃபோர்த்து கியரு 50ல் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே தான் நீங்கள் 5க்கு மாற்றணும். அப்படி நான் 4க்கு மாற்றினா என்ன ஆகும்னா, இங்கே ஒரு ஆரோ வரும், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் தேர்டில் இருக்கேன், தேர்ட் கியர் போட்டிருக்கேன். இந்த 210க்கு மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, அதில் ஒரு ஆரோ மாதிரி ஒன்று வரும். வரல இன்னும், வெயிட் பண்ணுங்க, வரும், வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, அது ஒரு ஆரோ தெரியுதா. இப்போ ஒரு ஆரோ வந்து கட் ஆயிடுச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, கியரை டவுன் பண்ணி செகண்ட் போடுங்கன்னு சொல்லுது. அதில் நீங்கள் கியரோட இது கண்டுபிடிக்கலாம். ஹோண்டா சிட்டி, ஸ்கோடா, இந்த மாதிரி லேட்டஸ்ட் கார்கள்லாம் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதை ஷிஃப்ட்லையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்கு கியர் ஷிஃப்டிங்கில் நம்ம சரியாக போகிறோமா, நம்ம கரெக்டாக தான் போகிறோமான்னு ஒரு குழப்பம் இருக்கும்ல, அது நீங்கள் கியரில் வச்சு தேட வேண்டாம், இந்த இதுலேயே காட்டிடலாம் பாருங்க. தெரியுதா, ஆரோ தெரியுதா, ஆரோ வந்து போச்சு பாருங்க. ஏன்னா நான் 4த்தில் போட்டேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக 4த்தில் தப்பாக போட்டேன். அப்போ அது வந்து கியரை டவுன் பண்ணுன்னு அது இன்டிமேஷன் கொடுக்குது.